அண்ணாமலை ஏற்கனவே வந்து நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு ஒரு 5 தொகுதி கொடுத்துருந்தாங்க. அந்த தொகுதியில் வந்து அவர் இல்லைன்னு சொல்லி விலகிக்கிட்டார். பெருசாக ஆக்டிவாக இல்லாமல் இருந்தார். இப்போ அவருக்கு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, நான் அதை பயன்படுத்திக்கிறேன்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியலில் பாஜக வைத்து அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அண்ணாமலை வந்துடுறார். பாஜகவினுடைய முகத்தோடு பாஜகவினுடைய பேனரோட தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் அரசியல் களம் வேற. திராவிட கழகங்களாக இருக்கட்டும், இப்போ வந்த விஜயா இருக்கட்டும், இது கல்ட் அரசியல் தான் பண்ணுறாங்களா? காமன் மேன் பாலிடிக்ஸ் இங்கே இல்லையா? அப்போ திராவிட இயக்கங்கள் பல சாதனைகளை பல புரட்சிகளை செஞ்சிருக்கு. ஆனால் காலப்போக்கில் மருவி என்ன ஆகி போச்சுன்னா, அங்கே இருந்த ஆட்கள் அப்படியே அந்த இடங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு பில்லரை போட்டு உட்காந்துட்டாங்க. புதியவர்களுக்கான வாய்ப்பும் இல்லை, வழியும் விடுறதில்லை. அங்கே புதிய ஆட்கள் உள்ள போகவும் முடியல. இந்த வாக்களித்தவர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் தாவேகாவுக்கு வாக்களித்தவர் தான். அப்போ இதை வந்து மேலிடம் பாஜக இனி இப்படியே போச்சுன்னா அது வந்து இதாக போயிடும் அப்படின்னு மேல்மட்டத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு தான் அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். நம்ம திராவிட அரசியலில் அவர் பயணிக்க போறாரா? தமிழ் தேசியம் என்ற இடத்துல பயணிக்க போறாரா? விஜய் எடுத்த அந்த 2 கலையும் எடுக்க போறாரா? இல்லை, அதான் விஜய் பேசிய அரசியல்லையே கொஞ்சம் தூக்கலான ஒரு இந்துத்துவ அரசியலை மிக்ஸ் பண்ணி பேசுவார். அப்போ இந்த அரசியல் தான், இந்த இருதுருவ அரசியல் தான். லெஃப்ட் அண்ட் ரைட்லேயே சாஃப்ட் இந்துத்துவாவை அண்ணாமலை பண்ணுவார். சென்சூட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கார் மூத்த ஊடகர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்ணாமலையோட அரசியல் வருகை இங்கே பல கேள்விகளை எழுப்புது. தமிழ்நாட்டு அரசியலை குறிப்பாக விஜய் களத்தில் வந்த உடனே பல மாற்றங்கள் வந்ததுனால அண்ணாமலையும் களத்தில் வந்திருக்காரா, அல்லது பாஜக தரப்பில் அண்ணாமலையை களத்தில் இறக்கியிருக்காங்களா? எப்படி பார்க்குறீங்க இந்த அண்ணாமலையோட அரசியலை? இல்லை, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் சேவை செய்ய வந்திருக்கிறாரு. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு, அவர் வந்து ஆடு மாடு மேய்க்கிறாரு, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்காரு அப்படின்னு அவர் ஒரு பில்டப் பண்ணாங்க. பாஜக அவரை வந்து ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அந்த கட்சிக்கு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அவர் உருவாக்குறாங்க. 2020 காலகட்டங்களில் உருவாக்குறாங்க. அதுக்கு பிறகு ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கல. இப்போ நேரடியாக பாஜகவில் துணைத் தலைவரானார். அதுக்கப்புறம் தலைவரானார். அண்ணாமலை வருகைக்கு பிறகு பாஜக ஒரு வளர்ச்சி அடைஞ்சதுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு இளைஞர்களை ஒரு பெரிய அளவில் கூப்பிட்டு ஆளுங்கட்சிக்கு எதிராக அவர் செய்த அதிரடியான அரசியல், ஒரு பரபரப்பான பேச்சு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு இளைஞர்கள் கூட்டம் அண்ணாமலையை நோக்கி வந்துச்சு. வந்ததுக்கு பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம தனிச்சே ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க. தேர்தலை சந்திச்சாங்க. அந்த தேர்தலில் வெற்றி பெற முடியல. ஆனால் ஒரு வாக்கு சதவீதங்கிறது பாஜகவுக்கு கணிசமாக உயர்ந்துருந்துச்சு. ஆனால் அந்த தோல்விக்கு பிறகு அண்ணாமலை வந்து கிட்டத்தட்ட அவரை சொன்னார், ஒரு 18 மாதம் ஓரம் கட்டப்பட்டாரா ஒதுங்கி இருந்தாரான்னு தெரியல, இருந்தார். அதற்கு பிறகு அண்ணாமலை வெளியில் போகிறாரு, கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னு பார்க்குறப்ப இன்றைக்கி அதுக்குள்ளே 2026 சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு. யாரும் எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை தமிழக வெற்றி கழகத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருக்காங்க. எந்த கட்சி கூட்டணி இல்லாமல் கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் ஒரு கட்சி ஆட்சியை பிடித்திருக்கு, 35% வாக்குகள் வாங்கியிருக்கு. அப்படிங்கிற ஒரு பெரிய ரெக்கார்டு பிரேக். அப்போ தமிழ்நாட்டு அரசியலில் வந்து எல்லாருமே இப்போ திரும்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஏதோ ஒரு நடக்குது, இங்கே ஏதோ ஒரு வெற்றிடம் இருக்குது. அந்த வெற்றிடத்தை நோக்கி எப்படி காற்று நிரப்புமோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அரசியல் வெற்றிடத்தை விஜய்ங்கிற ஒரு காற்று நிரப்பிடுச்சு. அப்படி தான் நடந்து முடிஞ்சிருக்கு. அப்போ எல்லாருக்குமே ஒரு அந்த இடமும் நமக்கு ஒரு இடம் இருக்குது போல, நமக்கான இடமும் அங்கே இருக்குது போல அப்படின்னு எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை ஏற்கனவே வந்து நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு ஒரு 5 தொகுதி கொடுத்துருந்தாங்க. அந்த தொகுதியில் வந்து அவர் இல்லைன்னு சொல்லி விலகிக்கிட்டார். பெருசாக ஆக்டிவாக இல்லாமல் இருந்தார். இப்போ அவருக்கு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, நான் அதை பயன்படுத்திக்கிறேன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அதான் மக்கள் மத்தியில் இங்கே நடந்து முடிந்த தேர்தலில் அண்ணாமலை ஓரங்கட்டப்பட்டார் என்ற பார்வையை மக்கள் மத்தியில் வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் அண்ணாமலையோட பேட்டியை பார்த்துருப்பீங்க. மக்களுக்கு ஒரு ஓப்பனாக அவரோட ஸ்டேட்மெண்ட், அவரோட நிலைப்பாடெல்லாம் குறித்து பேசினார். என்ன நடந்தது, இனிமேல் என்ன பண்ண போகிறேன்னெல்லாம் மக்களுக்கு ஒரு செய்தியாக சொன்னார். இதில் அவர் சொல்கிற அந்த கருத்துக்கள் கிட்டத்தட்ட நான் 1.5 ஆண்டு காலம் என்னோட பாஜகவுடன் கொஞ்சம் விலகி தான் இருக்கேன், என்னோட அதிருப்திகள்
கேள்விகளெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். 1.5 வருஷமா நான் போராட்ட காலத்தில் தான் இருந்தேன். நிறைய அதிருப்திகள் அப்படின்றாரு. எது அதிருப்தியாக அவர் பார்க்குறாரு? சனாதன தர்மத்தோடு பயணிக்கும் பாஜக கட்சியில் அண்ணாமலை ஒரு தனித்துவமாக பார்க்கப்படுதா? அண்ணாமலை வருகைக்கு பிறகு பாஜகவினுடைய வளர்ச்சிங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது, வளர்ச்சி. அப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலையும் ஒரு ஆட்கள் இருப்பாங்களே, பழைய ஆட்கள், அவங்களுக்குள்ள ஒரு சின்ன முட்டல் முதல் ஏற்படுது. அவங்க வந்து அண்ணாமலையினுடைய வருகை, அண்ணாமலையுடைய ஸ்பீடு, அண்ணாமலைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் பிடிக்காம ஒரு கூட்டம் வெளியேறாங்க. அதுக்கு அண்ணாமலை அவரே வெளியேற்றக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சாருங்கிற குற்றச்சாட்டும் வச்சாங்க. அப்படிங்கும் போது அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு உள்ளுக்குள்ள ஒரு போட்டி வருது. 2026 சட்டமன்ற தேர்தல் அண்ணாமலையினுடைய ஆதரவாளராக சொல்லப்பட்ட யாருக்குமே சீட் கொடுக்கல. அண்ணாமலை போட்டியிடல. அண்ணாமலைக்கு தொகுதி பொறுப்பாளராக 5 தொகுதி கொடுத்தாங்க. அதில் இவர் வேணான்னு சொல்லி விலகிட்டாரு. அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு. பிரச்சனை போயிட்டோன்னே தமிழ்நாட்டு அரசியலில் பாஜகவை வைத்து அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அண்ணாமலை வந்துடுறார். பாஜகவினுடைய முகத்தோடு, பாஜகவினுடைய பேனரோட தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் அரசியல் களம் வேற. இங்கே பெரியார், அம்பேத்கர், தமிழ், மொழி, மாநில உரிமை, மாநில சுயாட்சி, அரவணைத்து போகக்கூடிய அரசியல், இதுதான் இங்கே ஒர்க் அவுட் ஆகும். அப்படி ஒர்க் அவுட் ஆகி ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிட்டார் விஜய். அந்த அரசியலை கையில் எடுத்து முதலமைச்சர் ஆயிட்டார். இல்லை, அந்த ஆசையில் அண்ணாமலை வராதா? இல்லை, ஆல்ரெடி அவருக்கு ஒரு அந்த இது இருந்தது. ஒருவேளை அண்ணாமலை வந்து கட்சி ஆரம்பிக்காமல் இருந்தார்னா மீண்டும் பாஜக தலைவராக இருப்பார், தமிழ்நாடு தலைவர் இருப்பார். ஆனால் பாஜக பேனரோட, பாஜக பிராண்டோட இங்கே வந்தால் இங்கே போனி ஆகாது, அரசியல் பண்ண முடியாதுன்னு அண்ணாமலை நினைக்கிறார். அப்போ இங்கே வந்து நம்ம அரசியல் பண்ணணும்னா இந்த மண்ணுக்கான அரசியலை செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. அதுக்கு சாம்பிளா ரிசல்ட் வந்து விஜயினுடைய வெற்றி. அதுதான் இங்கே அவர் குறிப்பிட்டு பேசுறது என்னன்னா, இங்கே எல்லாருமே கல்ட் அரசியல் பண்ணுறாங்க, ஒரு காமன் மேன் பாலிடிக்ஸ் இங்கே யாருமே பண்ணலை, அதுக்காக தான் நான் வரேன் அப்படின்றாரு. அது மாதிரி தான் இது திராவிட கழகங்களாக இருக்கட்டும், இப்போ வந்த விஜயாக இருக்கட்டும், இது கல்ட் அரசியல் தான் பண்ணுறாங்களா? காமன் மேன் பாலிடிக்ஸ் இங்கே இல்லையா? இல்லை, காமன் மேன் பாலிடிக்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட இயக்கங்கள் தான் திராவிட இயக்கங்கள். ஒரு சாமானியனுக்கான அதிகாரத்தையும் சாமானியனுக்கான ஒரு பதவியும் கொடுத்த இயக்கம் தான் திராவிட இயக்கம். அன்னைக்கு அண்ணா வந்து ஒரு சாதாரண குதிரை வண்டி ஓட்டுநராக இருக்கக்கூடிய ஒருத்தரை ஒரு பெரிய மகாராஜாவை எதிர் ராமநாதபுரத்தில் இருந்தார். குதிரை வண்டி ஓட்டுநர் கிடையாது, குதிரை வைத்திருந்தார் வீட்டில் அப்படின்றாங்க. அதுலேயே கொஞ்சம் மாறுபட்ட விஷயம் இருக்கு. ஒரு சாமானிய எளிய மனிதனே ஒரு மகாராஜாவை, ராமநாதபுரம் சமஸ்தான மகாராஜாவை எதிர்த்து வீழ்த்தினார். காமராஜருங்கிற பெருந்தலைவர் காமராஜரே சீனிவாசனுங்கிற ஒரு மாணவரை வச்சு வீழ்த்தினாங்க. அப்போ திராவிட இயக்கங்கள் பல சாதனைகளை, பல புரட்சிகளை செஞ்சிருக்கு. ஆனால் காலப்போக்கில் மருவி என்ன ஆகி போச்சுன்னா, அங்கே இருந்த ஆட்கள் அப்படியே அந்த இடங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு பில்லரை போட்டு உட்காந்துட்டாங்க. புதியவர்களுக்கான வாய்ப்பும் இல்லை, வழியும் விடுறதில்லை. அங்கே புதிய ஆட்கள் உள்ள போகவும் முடியல. காங்கிரஸ் கட்சி எப்படி அந்த காலத்தில் 63 நடந்த மாதிரியான திராவிட இயக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்னைக்கு வந்து நிற்குது. திராவிட இயக்கங்கள், திராவிட கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் எளிய மனிதனுக்கான அரசியல், சாமானியனுக்கான அதிகாரம்ங்கிறது தான் அவங்களுடைய அண்ணா ஆரம்பிக்கப்பட்டதுடைய நோக்கம். அது அப்படி தான் இருந்துச்சு. கலைஞர் எந்த பின்புலத்திலிருந்து வந்தார்? பேராசிரியர் அன்பழகன் எந்த பின்புலத்திலிருந்து வந்தார்? இப்போ அவங்களாம் எளிய பின்புலத்திலிருந்து வந்தவர்களுக்கான ஒரு அதிகாரம் தான். ஆனால் அதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, தொடர்ந்து மாறி 2 கட்சிகளும் ஆட்சியில் இருக்கிறப்ப அப்போ அதை வந்து இந்த அதிகாரத்தை, இந்த பதவி நமக்கு மீறி யாருக்கு போயிடக்கூடாதுங்கிற ஒரு தக்க வைக்கிற வேலையை செஞ்சுட்டாங்க. அது ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும், கலைஞர் இருக்கிற வரைக்கும் அது ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருந்துச்சு. இப்போ ஜெயலலிதா பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், திடீர்னு யாராவது ஒருத்தர் சாமானியர் ஒருத்தர் வந்து அமைச்சர் ஆக்கிடுவாங்க, எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க, எம்பி ஆக்கிடுவாங்க. அந்த கட்சியில் யார் எம்எல்ஏ யாரா எம்பி யாரா சொல்லவே முடியாது. ஒரு சாமானியனுக்கான அதிகாரம் ஒரு நைட்டில் நடந்துடும். கலைஞர் அப்படி இல்லை, அவனோட திறமை இருந்தால் அவனுக்கு டக்குன்னு உள்ளே கொண்டு வந்து போட்டு அவர் டெவலப் பண்ணி கொண்டு வருவார். ஆனால் அதற்கு பிறகு கலைஞர், ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு புதிய ஆட்களுக்கான வாய்ப்புகள் உள்ள பெருசாக இல்லை. அது இவங்க செய்யக்கூடிய அரசியல் இல்லை, ஒரு கரிஸ்மாட்டிக்கான லீடர்ஷிப் இல்லை. அப்படிங்கும் போது கடந்த 10 வருஷமான ஒரு ட்ரையாகவே அரசியல் போய்கிட்டு இருக்கு. அது இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய தோர்வை தருது. அது நல்ல தலைவர்கள் இல்லை, அந்த வசீகரமான தலைவர்கள் இல்லை, வசீகரமான ஒரு பேச்சு இல்லை, ஒரு போல்டான ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஆட்கள் இல்லை. அப்படிங்கிற மாதிரி ஒரு தொய்வு இருந்துச்சு. அந்த தொய்வு இருந்த நேரத்தில் தான் அண்ணாமலை வந்து ஓரளவுக்கு இளைஞர்களை தன் பக்கம் கொண்டு வந்தார். அப்போ அண்ணாமலை ஓரம் கட்டப்பட்டதுக்கு பிறகு அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் பெரும்பாலானோர் தாவேக்காக்கு போயிட்டாங்க. இந்த வாக்களித்தவர்ல பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் தாவேக்காக்கு வாக்களித்தவர் தான். அப்போ இதை வந்து மேலிடம் பாஜக இனி இப்படியே போச்சுன்னா அது வந்து இதாக போயிடும் அப்படின்னு மேல்மட்டத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு தான் அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன அந்த மேல்மட்டம் அண்ணாமலை அந்த இடத்துக்கு நகர்த்திடுச்சா? ஏன்னா எளிதில் ஒரு பாஜகவிலிருந்து வெளியே வர முடியாது. அவங்களோட ஆசீர்வாதம் இது இருக்கா? இல்லை மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் இருக்குது. அண்ணாமலையோட அரசியல் இது பின்புலம் யார் இருக்கா? பேக் போன் மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்களா?
இல்லை, அண்ணாமலையை ஆதரித்தவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு ஒரு நேரடியில் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பேசுகிறாரு. பேசுகிறப்ப இன்றைக்கும் எல்லாருக்கும் பிரதமராக இருந்தவர் வந்து இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரதமர் தான் அப்படின்னு அவரையும் சொல்கிறாரு. அப்புறம் உள்துறை அமைச்சரை பார்த்துங்கிறதாரு. அதை பற்றின மற்ற விளக்கமாக அதை பற்றின டீட்டெயில் இல்லை. மற்றபடி தமிழ்நாட்டுக்கான உரிமைகள் வரணும், சாமானியனுக்கான அதிகாரம் வரணும், ஒரு பதவியில் ரொம்ப நாள் யாரும் இருக்கக்கூடாது, அது எனக்கும் பொருந்தும், நமக்கான சேர்ந்து ஒரு அரசியல் பண்ண போகிறோம், நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதில் நீங்கள் மெம்பராக சேர்ந்துக்கலாம், அதில் அரசியல் பயிற்சி எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். வி த லீடர், எல்லாரும் தலைவர் அப்படின்னு ஒரு வெப்சைட் வச்சிருக்காரு. அதில் நம்ம போய் மெம்பர் ஆகிக்கலாம். பார்த்தீங்கன்னா சரசரன்னு மெம்பர் ஆகிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னமா நாளைக்குள்ளே ஒரு 50 லட்சம் பேர் சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். 4 லட்சம் 5 லட்சம் போயிட்டே இருக்கு. ஒரு 50 லட்சம் பேர் கண்டிப்பாக ஒரு 24 மணி நேரத்தில் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் லைவில் பேசிகிட்டு இருக்கப்பயே பார்த்தீங்கன்னா பல சோஷியல் மீடியாவில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருடைய பேஜில் 5000 10,000 8,000 பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வாட்ச் பண்ணுறப்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு போல்டான அரசியல் செய்யக்கூடிய ஒரு இதாக இருக்காரு. அவருக்கான ஒரு வரவேற்பு இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் இவர் எந்த அரசியல் செய்ய போகிறார்? அப்துல் கலாம் அவருடைய கனவை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது பேசுகிறார். அப்துல் கலாமை காட்டி தான் பாஜகவும் அரசியல் பண்ணுச்சு. இப்போ பாஜக அரசியல் செய்ய போகிறாரா, பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்ய போகிறாராங்கிறது அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் தான் அவருக்கு தெரிய வரும். நல்ல கண்ண பாலிடிக்ஸும் பேசுகிறாரு அவர். அதான் தமிழ்நாட்டுக்கு அதெல்லாம் பேசினா தான் தமிழ்நாட்டு அரசியல் பண்ண முடியும். நல்ல கண்ண இதை எப்படி எடுத்துக்கிறது? நம்ம திராவிட அரசியலில் அவர் பயணிக்க போகிறாரா, தமிழ் தேசியம் என்ற இடத்துல பயணிக்க போகிறாரா, விஜய் எடுத்த அந்த 2 கலையும் எடுக்க போகிறாரா? இல்லை, விஜய் பேசக்கூடிய அரசியல்லே கொஞ்சம் ஏன்னா இவருக்கு அந்த காவி சாயம் இருக்கு இல்லையா? இல்லை, அதான் விஜய் பேசிய அரசியல்லையே கொஞ்சம் தூக்கலான ஒரு இந்துத்துவ அரசியலை மிக்ஸ் பண்ணி பேசுவார். அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு எஸ்சி எஸ்டி அண்ட் மைனாரிட்டி இந்த ஓட் பேங்க் அவர் கையில் எடுத்துட்டார் விஜய். இந்த மிச்சம் இருக்கக்கூடிய பார்ட்டிஸோடைய ஆட்களை வந்து அண்ணாமலை கையில் எடுக்கணும்னு நினைக்கிறார். அப்போ இந்த அரசியல் தான், இந்த இருதுருவ அரசியல் தான். லெஃப்ட் அண்ட் ரைட்லேயே சாஃப்ட் இந்துத்துவாவை அண்ணாமலை பண்ணுவார். லெஃப்ட் அண்ட் ரைட் அரசியல் தான் திருப்பி போகுது. அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் அரசியலில் ஒரு சாஃப்ட் இந்துத்துவ அரசியல் தான் அண்ணாமலை எடுப்பார். இங்கே ஒரு ஆதாயம்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டு அரசியலில் யார் அரசுக்கு வந்தாலும் ஆதாயத்தோடு தான் வருவாங்க. அந்த ஆதாயம் அண்ணாமலைக்கு என்ன? இவர் வருவதால் யாருக்கு என்ன பயன்? இப்படியெல்லாம் கேள்வி இருக்கு. அதிகாரம் தான். அதிகாரம் யாருக்கு இருக்கணும்? ஒரு இளைஞர்கள் கூட்டம் வந்து 18லேருந்து ஒரு 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் கூட்டம், ஜென்சி கூட்டம், இவர்களுக்கான அரசியலை இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த அரசியல் இவங்க தேடிட்டு இருக்கப்ப தான் விஜய் வந்தார். விஜய் அவங்க வந்து ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகிட்டாங்க. இப்போ விஜயினுடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக ஆளும் கட்சியாக இருக்க போது ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் ஏற்பட போது அண்ணாமலை அதை கையில் எடுப்பார். விஜய்க்கு தான் ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, அண்ணாமலை ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், பாமக ஒரு பக்கம், எல்லா கட்சிகளையுமே சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காரு. ஆனாலும் விஜயினுடைய அரசியல் நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. அவருக்கான அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வேற, எலெக்ஷனுக்கு பிறகு வந்து அவருடைய செயல்பாடுகள் வந்து சேஞ்சிங் ஆஃப் த கரிஷ்மாவில் சேஞ்ச் வந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போறாரு. அப்போ இவருக்கு ஒரு சரியான கவுண்டர், இளைஞராகவும் இருக்கணும், பரபரப்பாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கணும். அப்படிங்கும்போது இவர் பாஜக பேனரில் அதை செய்ய முடியாதுங்கிறதுனால பாஜக இல்லாத ஒரு அணியாக இவர் வந்திருக்கிறாரு. ஆனால் இவர் என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவர் எதை நோக்கி எந்த அரசியல் செய்ய போறாங்கிறது சீக்கிரமே எக்ஸ்போஸ் ஆயிடுவார். அது அவர் என்ன செயல்பாடை பொறுத்தா நமக்கு தெரியும். இப்போ லாபம் நம்ம பார்த்தோம், நட்டம் யாருக்கா இருக்கும்? இங்கே 70 ஆண்டு கால அரசியல், திராவிட அரசியல் இருக்குது, இந்த பக்கம் புதிய வரவுகள் இருக்குது. இது யாருக்கு நஷ்டம்? இங்கே நடுவில் சீமான் அவர்களோட அரசியல் இருக்கார். இதெல்லாம் ஒரு பெரிய பேஸாக இருக்குது. இப்போது அண்ணாமலை வருகை இந்த தமிழ்நாட்டோட அரசியலை எப்படி மாறும்? தாவேகாவுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பையும் பாதிப்பையும் கொடுக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய குறைஞ்சபட்சம் ஒரு 30 லட்சம் வாக்குகள் வந்து அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் இந்த முறை தாவேகாவுக்கு வாக்களித்தாங்க. பாஜக அண்ணாமலையை ஓரம் போட்டுக்கிறது, பாஜக செய்த அரசியல் மாதிரி தான் விஜயும் பரபரப்பாக செய்கிறாரு, ஆளும் கட்சி எதிர்த்து அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால அந்த வாக்குகள் பூராமே இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அவருடைய ஆதரவாளர்கள் பூராமே இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்போ திருப்பி அண்ணாமலையே வர்றப்ப அவர்கள் திருப்பி அவரோட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு கடுமையான ஒரு ஃபைட்டுங்கிறது தாவேகாவுக்கு தான் இருக்கும். முக்கியமாக இந்த பலம் இருக்கு இல்லையா, அந்த காமன் மேன் என்ற ஒரு கான்செப்ட்லேயே அவர் சொன்ன மாதிரி போகும். இந்த பக்கம் விஜயோட ஏற்கனவே திமுக பக்கம் பல இடதுசாரிகளாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் மன்னிக்கணும்பா, இந்த பக்கம் திமுக கடந்த காலகட்டத்திலேயே இடதுசாரிகளாக இருக்கட்டும், முஸ்லீம்களாக இருக்கட்டும், அல்லது தலித்தின பிரிவாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு
கூட்டணியாக இருந்து ஒரு வலிமை சேர்த்தாங்க திமுகவுக்கு. அதே நிலைமை இப்போ விஜய் பக்கம் மாறி இருக்கு. இப்போ இவர் தனிமையில் இப்போ தனியாக தான் இப்போ பண்ண போகிறாரு. இவர் கூட யாரும் ட்ராவல் பண்ண போகிறதில்ல. இவரோட பிம்பம் ஒரு சனாதன அரசியலை தான் எடுக்கும்னு எல்லா மக்கள் மத்தியில் பார்வை இருக்குது. அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இவரால் போட முடியுமா? இல்லை, விஜய்க்கு வந்து இந்த முறை வந்து எஸ்சி எஸ்டி அண்டு மைனாரிட்டி இந்த ஓட் பேங்க்ங்கிறது இன்னைக்கு வந்து எப்பயுமே திமுகவுக்கான கோர் ஓட் பேங்க். அது இந்த பக்கம் வந்துருச்சு. இந்த ஓட் மட்டுமே கிட்டத்தட்ட 35% கிட்ட நெருக்கி வரும். அது இவர் ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு. அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தையும் அரசியல் அதிகாரத்தையும் கொடுத்துட்டாரு. அப்போ அவங்க வந்து மிஸ் ஆக மாட்டாங்க. அப்போ இவருடைய நிலைப்பாடு, இவருடைய இருப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஆணித்தரமாக போட்டு வச்சார். ஒருவேளை இவருடைய அரசியல் மீதோ இவருடைய அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டு ஒரு வெறுப்பு ஏற்பட்டு மாற்றம் வந்தால் ஒழிய இவருக்கான இந்த ஓட் பேங்க் அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டார். ஆனால் இதுக்கு எதிராக ஒரு இருக்கு இல்லையா, ஒரு அரசியல் இருக்குல்ல, அந்த அரசியல் யார் அதை கையில் எடுப்பதுன்னு இருந்துச்சு. அதே அண்ணாமலை எடுப்பார். அதுவும் கிட்டத்தட்ட 35-40% இருக்கு. அது யாரை நோக்கி இருக்கும்? அது ஒட்டுமொத்தமா எல்லா இயக்கங்களையும் நோக்கி. இல்லை, இப்போ விஜய் வந்து தார்மீகமாக எனக்கு ஒரு நேரடி எதிரி திமுக தான், எனக்கும் திமுகவும் தான் களத்தில் போட்டி, மற்றவங்களாம் அல்லுசு இல்லைன்னு சொன்னார். இன்னைக்கு அண்ணாமலையோட அரசியல் பயணம் என்றால் அவர் விஜய் கூட சண்டை போடுவாரா, திமுகவுடன் சண்டை போடுவாரா, அல்லது அதிமுக சண்டை? சிம்பிள் மேட்ரு. விஜய் பண்ணக்கூடியது இன்னைக்கு நிலைமை வரைக்கும் ஒரு மதசார்பற்ற ஒரு அரசியல். இந்த பக்கம் மத சார்புள்ள பழமைவாத அரசியல் இருக்குல்ல, அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விங் இல்லாமல் இருக்கு. அந்த ஸ்ட்ராங்கான விங்கு ஒரு லைட்டான மத அரசியலை விஜய் இவர் பண்ணுவார், அண்ணாமலை பண்ணுவார். அப்படிங்கும்போது இதை ஆதரிக்கக்கூடியவருடைய பெரும் கூட்டம் இங்கே வரும். அப்படிங்கும்போது ரெண்டு பேருக்கு உண்டான ஒரு காம்படிஷனாக தான் இருக்கும். ஒருவேளை இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டார், அண்ணாமலை ஸ்ட்ராங் ஆனதுக்கு பிறகு தேர்தல் நேரங்களில் அதிமுக திமுக கூடிய கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மக்கள் எப்படி பார்ப்பாங்க அண்ணாமலை? இல்லை, அண்ணாமலைக்கான ஆதரவாளர்கள் வந்து இப்போ ஒரு கூட்டம் இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு பொது உடைமை மக்கள் காமனாக பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அண்ணாமலைக்கு ஒன்றுன்னா அண்ணாமலை அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் முன்னும் வந்த பாஜக சாயம் இருக்கு. அது அவருடைய செயல்பாடுகளை வைத்து தான் இந்த சாயம் போகுதா, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக உருவாகிறாரா அப்படிங்கிறது அவருடைய செயல்பாடு நிலைப்பாட்டை பொறுத்தா இருக்கு. தொடர்ந்து பேசும். தமிழ்நாடு அரசியலில் ஒரு மாற்றத்தை நோக்கி அண்ணாமலையும் நகர்ந்திருக்காரு. உன்னிப்பாக தமிழ்நாடு அரசியலை கவனிப்போம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.